1000 கோடி பட்ஜெட் போடுறதுக்கு பதிலாக 1000 பேருக்கும் கையில் காசை கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சுல. நீ எதுக்கு வந்து பேருந்து பயணம் அது இதுன்னு போட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இப்போ சாப்பாடு வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறதுல அதில் ஒரு மறைமுகமான ஒரு தூண்டுதல் இருக்கும் இல்லையா? சாப்பாடை வீட்டுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பர்பஸ் இருக்குது இதில்? Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. இந்தியாவில் எந்த ஸ்டேட் எடுத்தாலும் ஓபிசி எஸ்சி எஸ்டி 80% பாப்புலேஷன் போல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ரிசர்வேஷன் பாலிசியில் இடம் கொடுக்கறதன் மூலமாக அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டுகளை அப்படியே தனக்கானதாக மாற்றிக்கிறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்குது. அந்த நினைப்பில் கூட அதை ஏன் சார் செய்ய மாட்டுறாங்க? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? இப்போது நம்ம நீங்களும் போகிற ஒரு கேஸை போடுறோம், யார் அது உட்காந்து ஜட்ஜ் பண்ணுவா? ஜுடிஷியரியில் யார் இருக்கா? 27% ரிசர்வேஷன். அது நின்னதுக்கு காரணமே யார்? ஜுடிஷியரியில் யார் இருந்தா? ரத்னால் பாண்டியன் இருந்ததுனால தான். இப்போயுமே அவர் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணார். அதானி கம்பெனிலேருந்து நல்ல ஒரு மேனேஜரை கூப்பிட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ரைவேட் செக்டர்லேருந்து ஏன் இருக்கக்கூடாதா? உங்களுக்கு தான் ஐஏஎஸ் எழுதி தான் வரணுமா? அந்த துறையில் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் தெரியுமா அப்படின்னு கொண்டாந்து உள்ளே உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இதை காலி பண்ணிடலாம். எக்ஸிஸ்டிங் செட்டப்லேருந்து மேலே வர்ற ஓபிசி செக்ரட்டரிக்கு வருவான்ல, ஏன்னா அப்போ வந்தவன்லாம் இருக்கான்ல, இப்போ செக்ரட்டரிக்கு வருவானுங்க. அவன் வராமல் உள்ளே வரணும்னாக்கா அந்த இதை க்ளோஸ் பண்ணணும். அது இதை மாதிரி பண்ணி விட்டுறோம். இப்போ இதை ஜஸ்டிஃபை பண்ண தான் வந்து என்ட்ரி லெவலில் மட்டும்தான் ரிசர்வேஷன் ஸ்டாப் பண்ணுறாங்களா சார்? ப்ரொமோஷனில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இதை அது என்ன தெரியுமா? வெறும் ப்ரொமோஷன் மட்டும் கிடையாது. எங்கே வந்து உட்காருவானா கையெழுத்து போகிற இடத்துல எந்த கையெழுத்து போடணும்? பாலிசி மேக்கிங்கில் அவன் அங்கே வரக்கூடாதுங்கிறது தான் பாயிண்ட்டு. நாளைய தலைமுறை நாளனைய தலைமுறை 1000 ஆண்டுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த இது இருக்குல்ல, அனுபவிப்பு, அதை தீர்மானிக்கிற இடம் அது. அவன் அங்கே வரக்கூடாது. வந்தான்னா இது வந்து நம்மளுடைய இப்போது நீங்கள் வந்து திராவிடம்னு ஒரு அடையாளத்தை வைக்கிறீங்க. ஏன்னா எல்லாத்தையும் நீங்களே உட்காந்துருக்கீங்க, நாங்களாம் என்னடா வருது? இப்போ தான் யோசிக்கிறானுங்க என்னென்னா இது வேற ஒரு அடையாளத்தை வச்சோம்னா தான் இது நம்ம கொண்டு வர முடியும். இப்போ என்னவா வந்து நிற்கிது? இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு ஐடியாவா அது நிற்கிது. அதை புரிந்து கொள்ளாமல் தான் என்ன செய்யறாங்க, நீ வந்து தமிழன் இல்லையா? தமிழன் தான் தார் தமிழ். இந்த ஆர்டர்லேருந்து எங்களுக்கு விடுதலை வேணும். நம்மளோட நேயர்களுக்கு வணக்கம். வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு உரையாடுவதற்கு இந்திரகுமார் தேரடி வந்திருக்கிறாரு. இப்போ வந்து சமீப காலத்தில் மிக பிரபலமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் பத்திரிகையாளர். அவரோடு தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது உங்களுக்கான வேலைகள் அப்படின்றது எப்படி போயிட்டுருக்கு சார்? திட்டக்குழு எப்படி போயிட்டுருக்கு? திட்டக்குழு எனக்குன்னு ஒரு வேலையை நானே தீர்மானித்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறேன். அதுமாதிரி நானே தீர்மானித்து கொண்டு என்னென்ன வேலைகள் செய்யணும்னு முடிவு பண்ணி அந்த வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கோம். கரெக்டாக நேற்றோடு 3 ஆண்டுகள் முடிந்து என்ன அப்பாயின்மெண்ட் அதுலேருந்து இன்னிலேருந்து 4வது ஆண்டு துவக்கம். தமிழ்நாட்டு திட்டக்குழு அப்படின்றதுக்கு வந்து தேசிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது சார். பல இந்தியாவிலேயே ரொம்ப முன்னோடியான பல திட்டங்கள் வந்து சேங்ஷன் ஆனது இந்த திட்டக்குழுவின் வழியாக தான் சேங்ஷன் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். 5 இயர்ஸ் பிளான் இருந்தபோது நம்ம கேட்ட சத்துணவு திட்டம் முதற்கொண்டு எல்லாமே வந்து இதன் ஊடாக தான் நடைபெற்றிருக்கு. அப்போ இன்றைக்கு வந்து தேசிய அளவில் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்குது சார். உத்தரப்பிரதேஷ் மாதிரியான ஸ்டேட்ஸ்லேயே கூட 100 யூனிட் இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு நேரடியாக பணத்தை கொண்டு போய் சேர்க்கும் திட்டங்கள், மகளிருக்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்க முடியுது சார். இதுவும் தமிழ்நாட்டில் திமுகவோ அல்லது வந்து நீதி கட்சியா காலத்திலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நலத்திட்டங்கள் அப்படின்றதும் ரெண்டும் ஒரே தட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு திட்டங்கள் தானா? அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து வெறும் திட்டங்களை மட்டும் கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் நம்ம அதாவது வெல்ஃபேர் ஸ்கீம், அதுவும் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறாங்க. இது அப்படி கிடையாது. அதுக்கு கீழே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அதில் தான் க்ரூஷியலான டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 100 வருஷம் நீதி கட்சி தொடங்கி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு கொஞ்சம் கூட அப்போலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் இருக்கான்ல, அவனுடைய கேப்பபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அதனுடைய ஒரு அங்கமாக தான் இதெல்லாம் இருக்குது. கேப்பபிலிட்டினா என்ன சார்? கேப்பபிலிட்டி அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அப்போ ஒரு கல்வின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து 10% ஆட்கள் கூட எஜுகேஷன் இல்லை இல்லையா? அந்த எஜுகேஷன் இருக்கிற ஆட்கள் யாராக இருந்தாங்கன்னாக்கா மேட்டுக்குடி பகுதியில் ஆட்களாக தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணங்கிறதுல நிறைய சோஷியல் இருக்குது. ஒன்று வந்து இவங்களுக்கு ஆக்சஸே இல்லை, அடுத்தது அஃபோர்டபிலிட்டி இல்லை, ரெண்டுமே இல்லை.
அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இப்போ அந்த பழைய டாக்குமெண்ட் நீங்களாம் படிக்கிறீங்கள, படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவங்க திரும்ப 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 எம்ஃபசைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷன் வேணும், எஜுகேஷனில் எங்களுக்கு இடம் வேணும், எஜுகேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ் இருக்குல்ல, நிதி கட்சி அந்த வந்து டயர்க்கியில் இவங்களுக்கு வந்து அதிகாரம் கிடைக்கும்போது இவர்கள் செய்த 2 மிக முக்கியமான விஷயம், 4-5 விஷயம் முக்கியமாக பண்ணுறாங்கல்ல. அது 2 மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சென்னை பல்கலைக்கழகத்தை வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிராமணர்களுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கு பேரலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது மட்டும் பத்தாது, இன்னும் அடிஷ்னலாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்போது சென்னை ராஜதானி ஒன்றா இருக்குது, மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஆந்திராவில் ஒரு பல்கலைக்கழகம் வேணும்னா ஆந்திராவுக்கு ஒரு பல்கலைக்கழகமும், இந்த ஒரு பல்கலைக்கழகம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நமக்கு தமிழுக்கு அதுக்கு இணையாக தமிழில் பல்கலைக்கழகம் வேணும்னு சொல்லும் பொழுது அப்போ தான் இவர் வந்து அண்ணாமலை செட்டியார் என்ன பண்ணுறாரு, நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு அப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை துவக்கத்திற்கு உண்டான சட்டம் இது 2 அவங்க பண்ணுறாங்க. அது பண்ணுறது மட்டுமல்ல, இப்போ நம்ம செய்துட்டு இருக்கக்கூடிய பல முயற்சிகளுக்கு விதைகள் அப்போ தான் போடப்படுகிறது. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேரி பகுதியில் போய் பள்ளிக்கூடத்தை திறக்கிறாங்க. பள்ளிக்கூடம் திறந்து பார்த்தா என்ரோல்மெண்ட்டு வரவே மாட்டேங்குது. அப்போ போய் விசாரித்து பார்க்கும்போது தான் இங்கே தான் ஆயிரவிளக்கு பகுதியில் தான். அப்போ போய் விசாரிக்கும் போது நான் உணவே இல்லாத போது எங்களால் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வர முடியுங்கிறது அவங்க பதிலாக இருக்குது. அப்போல்லாம் என்னென்னா சோறு போட்டால் போதும் வேலைக்கு வேலை செய்வாங்க மக்கள். அப்படி தான் இருந்தது. விறகு உடைக்கிறதா இருக்கட்டும், வீட்டு வேலை செய்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சோறு தான் கூலி. ஒருவேளை கூழ் ஊற்றினா அந்த அளவுக்கு தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி கூட நாங்கள் இங்கேயே ஊற்றுறோம், நீங்கள் வருவியா படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சத்துணவு வழங்குறதுக்கு உண்டான முதல் புள்ளி இருக்குல்ல, அது அங்கே தான் வைக்கிறாங்க. அப்போது அப்போயே அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, எஜுகேஷனுக்கு ஆளுக்குள்ளே கொண்டு வரணும். எஜுகேஷனை வந்து என்ன செய்யணும், அவைலபிள் ஆக்கணும், அக்சசபிள் ஆக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவன் வர்றதுக்கு அவனை எனேபிள் பண்ணணும். அப்போ தான் வந்து ஓவரால் எனேபிள்மெண்ட்டு அவன் நடக்கும் அவனுக்கு. அப்போ அது மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதுலேருந்து தொடங்கி தான் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று செய்து போகிறது அப்படிங்கிறது. அப்போது ஒரு விடுதலைக்கு பிறகு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னதுனாக்கா, ஸ்கூலே இல்லை. அப்போ காமராஜர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேஸில் அவர் வந்து ஸ்கூலாக ஆரம்பிக்கிறார். ஸ்கூல் கவர்மெண்ட்டால் எங்கே ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்க முடியாத இடங்களில் பணம் பற்றாமல் இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெரிய தனவந்தர்களை பார்த்து நீங்கள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிங்க, ஆசிரியர்கள் சம்பளத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்ததான் எய்டட் ஸ்கூல்லாம். ரைட்டா? அந்த மாதிரி இருந்ததை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்கள் வரைக்கும் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கறது, ஆரம்ப கல்வியை கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பாக வந்து செயல்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்த ஃபேஸ் வந்து கலைஞர் பண்ணுறது. கலைஞர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, 70s அவங்க 50s ஆரம்பித்தவங்களாம் ஸ்கூலில் முடிச்சுட்டு அப்படி நிற்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, வந்து ஹையர் எஜுகேஷனை ஆக்சசபிள் ஆக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒரு காலேஜாவது வேணும் அப்படின்னு ஒரு கணக்கு, ஒரு திட்டம். அவங்க எல்லாமே அப்படி தான் டார்கெட் வச்சுக்குவாங்க. எப்படி வச்சுக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஏரியாவை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஏரியா வந்து அங்கே இருக்கணும் அந்த இடத்துல. அப்படின்னா அவன் வந்து அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு 69லேருந்து 76 கிட்டத்தட்ட ஒரு 100 சொச்சம் காலேஜ் ஆரம்பிக்கிறார். அப்போ தான் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ரொம்ப சின்ன சின்ன ஊர்களெல்லாம் வந்து உங்களுக்கு காலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கிது. அப்போ ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறதுங்கிறது இல்லை, கொஞ்சம் சுழுவாகிறது. ஒன்று, தமிழ்நாடுன்ற பெரிய பயோடைவர்சிட்டிக்குள்ளே நிறைய ஈகோ சிஸ்டம் இருக்குது, நிறைய இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இதை எனேபிள் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வரிசையாக தொடர்ச்சி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்கீம் ஒன்று ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இவனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இதெல்லாம் ஏற்பாடு நடக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்பாடு பண்ணும்போது இந்த சின்ன சின்ன ஸ்கீம்ஸுக்கெல்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, அவனும் பண்ணுறான் இவனும் பண்ணுறான். அங்கே அதெல்லாம் இதெல்லாம் நடக்கலை. இந்த பின்னாடி நம்ம என்ன வேலை பார்த்துருக்கோமோ அது எதுவுமே நடக்கலை. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எத்தனை வருஷம் தான் சோறு தான் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். ரைட்டா? இங்கே மாதிரி என்ன ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 50% போய் தொடர்றதோ, அல்லது வந்து சமுதாயத்தினுடைய எல்லா மட்டத்தில் இருக்கிறவனும் எல்லா வாய்ப்புகளையும் பெறுவதற்கு உண்டான ஏற்பாடுகள் இருக்குல்ல, அது பெறுவதோ. இப்போ ஐடி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஐடியில் இப்போ என்ன இவன் தான் இருக்கணும்னு இருக்கா? தமிழ்நாட்டில் யார் வேணாலும் இருக்கலாம், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது இல்லையா? இன்ஜினியர் யார் வேணாலும் படிக்கலாம், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தானே ஆகிடுச்சு. அந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் அங்கே வரல. அதனால தான் வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய நம்ம பையன்களை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்களே நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியா தான் எழுதுவானு. நான் வந்து இப்போது ஹாலண்டில் இருக்கேன், நான் வந்து இங்கே கடலூரில் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன், இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி தான் வர முடியும், மற்ற எந்த மாநிலத்துலேருந்து வர முடியாது, ஏன்னா மேல்மட்டத்துலேருந்து தான் வர முடியும். அதுதான் அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கும். அப்போது இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, எது இவங்களை எல்லாரையும் லிபரேட் பண்ணி இவங்களுக்கு இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவனை ஒரு திறமை உள்ளவனா மாற்றுறது இருக்குல்ல, அதை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது அங்கே நடந்திருக்கான்னு கேட்கணும் நீங்கள். ஏன்னா அது நடந்ததுன்னா யூபி இப்படி இருக்காது, அது நடந்ததுன்னா பீகார் இப்படி இருக்காது. அப்போ ஒரு சோசியோ எக்கனாமிக் சேஞ்சுக்கு பின்னாடி ஒரு ஐடியாலஜி தேவைப்படுது. ஆமாம், அது 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 இல்லாமல் அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆகிடும்னா, வெறும் திட்டம் வந்து என்ன ஆகிடும்னா,
ஒரு இந்த திட்டமாக மாறிடும். என்ன திட்டமாக ஒரு மாறிடும்? என்ஜிஓ ஸ்கீம் மாதிரி அது. அதான் ஒரு பேட்டர்ன் இருக்கான், அவன் வந்து உனக்கு அதை கொடுக்குறான். புரவலர் தான் புரவலர் மாடல் ஆகிடும். இப்போ அதுதான் இப்போ என்ன பண்ணுறது, படத்தை போட்டுட்டு போடுறது. ஏன்னா நான் 5 கிலோ அரிசி கொடுக்குறேன், 10 கிலோ அரிசி கொடுக்குறேன் அப்படிங்கிறது. ஆனால் அவன் அதுக்கு மேலே என்ன ஆகணும், நம்ம இங்கே அரிசி கொடுக்கும்போது என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா தொழிற்சாலைகளை உருவாக்குறோம் இல்லையா, கிராமப்புறங்களுக்கு சாலைகளை போட்டு வச்சுக்கிறோம், மின்சார வசதி கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்குறோம். அது மாதிரிலாம் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா கிராமப்புறங்களுக்கு நகர்ப்புறங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். 1. 2வது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த பவர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை காலி பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணணும். நீங்கள் இன்னும் கிராமப்புறங்கள் அவ்வளோ அந்த பழைய ஃபியூடல் பவர் ஸ்ட்ரக்சர் அங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன செய்வ, அரிசி கொடுத்தீங்கன்னா அரிசி கொடுத்துட்டு தான் இருக்கலாம். அவ்வளோதான் நடக்குமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது. ஆனால் இங்கே அப்படி நடக்காது. இங்கே என்ன நடக்காது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இனிமேல் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பழைய பவரை இங்கே உருவாக்கவே முடியாது. அவ்வளோதான் மாற்றி அமைச்சிருக்கோம் அதை. இப்போ திராவிடியன் ஐடியாலஜி அப்படின்னு இங்கே நம்ம பேசுகிறது வந்து ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக தான் ஆரம்பத்திலிருந்தே உருவாகுது. நீதி கட்சி காலத்தில் அந்த திராவிடியன் மேனிஃபெஸ்டோவே வந்து அன்றைக்கு இருந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து அப்படியே அப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய டிமாண்டு. இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே தான் தொடருது. அந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. பட் ஆனால் பிஜேபியோ அல்லது மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய தேசிய அளவிலான அரசியலோ பார்க்கும்போது அவங்க வந்து ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கிறாங்க. மாறாக இன்னொன்று கல்ச்சுரலாக அவங்க ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கல்ச்சுரலாக இப்படி மாறணும், ரிலீஜியஸாக இப்படி மாறணும். இது எக்கனாமியை எப்படி அஃபெக்ட் பண்ணுது சார்? அல்லது வந்து மக்களுக்கு வந்து டெவால்வ் ஆகி போக வேண்டிய அந்த ப்ராசஸில் இது என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கா, கேட்டலிஸ்ட்டாக இருக்கா, அல்லது வந்து டிம்மராக இருக்கா சார்? இப்போது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கிறது தான் ரைட்டா. ஒன்று, அதுக்கு வந்து எந்த அடையாளத்தை பயன்படுத்துகிறீங்க, அது 2 தான் வந்து உங்களை முடிவு பண்ணும். இப்போது நீங்கள் வந்து திராவிடம்னு ஒரு அடையாளத்தை வைக்கிறீங்க. எதுக்கு அந்த திராவிடங்கிற அடையாளத்தை வைக்கிறீங்க, முன்னெடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு? ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எதிராக வேற ஒரு அடையாளம் வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமித்து வைத்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க மறுக்குது, இடமே கொடுக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்னா வேற ஒரு அடையாளத்தை கட்டமைத்து அந்த அடையாளத்தின் வழியாக தான் நீங்கள் அந்த கேள்வி கேட்க முடியும் இல்லையா. ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு முன்னாடி எழுதின இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, ஃபேம்ஃப்ளெட்லாம் என்னன்ட்டு நீதி கோரி அவங்கெல்லாம் வந்து ஃபேம்ஃப்ளெட்லாம் வெளியிட்ருக்காங்க. என்ன வெளியிட்ருக்காங்க, ஏடா எல்லா இடத்துலையும் நீங்களே உட்காந்துருக்கீங்க, நாங்களாம் என்னடா வருது அப்படின்ட்டு. அப்போது அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் யோசிக்கிறாங்க என்னென்னா இது வேற ஒரு அடையாளத்தை வச்சோம்னா தான் இது நம்ம கொண்டு வர முடியும்ட்டு. அப்போ அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த அடையாளத்தினுடைய உள்ளுக்குள்ளே அதில் இருக்கக்கூடிய பொருள் இருக்குல்ல, அது மாறிக்கிட்டே வருது. எப்படி மாறிக்கிட்டே வருதுன்னா, திராவிடம் அப்படின்னாக்கா அது வந்து என்ன வெறும் மொழி சார்ந்ததா, இனம் சார்ந்ததா, பரப்பளவு சார்ந்ததா அப்படின்னா எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே வருது. இப்போ என்ன வந்து நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு ஐடியாவாக அது நிற்கிது ரைட்டா. அதை வந்து இவங்களால் என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை புரிந்து கொள்ளாமல் தான் என்ன செய்கிறாங்க, நீ வந்து தமிழன் இல்லையா, தமிழ்னா தமிழ் இல்லைங்கிற, தமிழ்னா இருக்குன்ட்டு. அப்போது இதுக்கு பின்னாடி இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எடுக்கக்கூடியதுங்கிறது அப்போ அந்த சிஸ்டத்துக்கு எதிரான நீங்கள் சொல்கிற ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறத வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா விடுதலை, அதுதான் இவங்க வைக்கிற பத்திரிகையினுடைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக. விடுதலை, குடியரசு, விடுதலை, என்ன ஜஸ்டிஸ் அப்படிலாம் வைக்கிறாங்கல்ல, இது எல்லாமே அதுக்கு தான். என்னென்னா இந்த ஆர்டர்லேருந்து எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்ட்டு அதனுடைய பயணம் இருக்குல்ல, அதுதான் வந்து இப்போ வரையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து நம்ம போடக்கூடிய திட்டங்களை எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இதை என்ஷூர் பண்ணணும். அதுதான் இப்போ இன்றைக்கி வந்து இன்னைக்கு இப்போ இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இப்போ வந்து மகளிர் இதுக்கு கொடுக்குறோன்னு வச்சுங்க, பேருந்து பயணம், இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து 2 விதமாக பார்க்கலாம். என்ன செய்யலாம், இன்றைக்கி மக்கள் எல்லாம் ஃப்ரீயாக போகிறாங்க அதனால் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படி போட்டிருந்தா வந்து பல ஆட்சிகள் தமிழ்நாட்டில் கலைஞ்சே இருக்காது இல்லையா. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டு. நேற்று கூட யாரோ ஒரு எம்பி எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டார், சார் என்ன சார் இத்தனை கோடி பேருக்கு 1000 ரூபா, 1,15,00,000 பேருக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, ஓட்டர் டர்ன் அவுட் வந்து இவ்வளோ குறைச்சலாக இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், எப்பயுமே ஒரு ஸ்கீமை நடத்துகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து மக்கள் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து தலையில் ஓட்டெல்லாம் முடிச்சிட மாட்டாங்க, அதுமாதிரி நடக்கிறது இல்லை. அதுக்கு எந்த காலத்துலேயும் எந்த தொடர்பும் இருந்ததில்லை. சிறந்த எடுத்துக்காட்டு வேணும் அப்படின்னா 96லேருந்து 2001 வரைக்கும் கலைஞர் வந்தபோது இது வரைக்கும் இருந்த ஆட்சியிலே மிக சிறப்பான ஆட்சின்னு அது சொல்லுவாங்க, அவர் வழங்கின ஆட்சி தான். ஆனால் அந்த எலெக்ஷன் என்ன பண்ணாங்க, அப்போ தான் 2 ரூபாய்க்கு அரிசிலாம் போட்டது இல்லையா. ஆனால் அந்த எலெக்ஷன் வந்தபோது என்ன நடந்தது, ரிசல்ட் வந்தபோது வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா. அது நடந்திருக்குல்ல, அது வந்து அது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. அது மாதிரி பார்த்தா எந்த ஆட்சி மாற்றமுமே நிகழ முடியாது. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறோமே தவிர அதுக்கு ரெசிப்ரோக்கலாக அரேஞ்ச்மெண்ட் வந்துடும் அப்படின்லாம் நம்மளால் சொல்கிறதுக்குலாம் எந்த ஊர்லேயும், நம்ம ஊரில் இல்லை, எந்த ஊர்லேயுமே கிடையாது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீ என்ன செய்ய முடியாது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மக்களினுடைய இது இருக்குல்ல, சிந்தனை திறன் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து யூ கான்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட்
ரைட்டேன். அப்போ நீங்கள் அந்த சமயத்தில் என்ன பேசுகிறீங்க, அது வந்து எப்படி மக்கள்கிட்ட போய் அது சேருது அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு வந்து அந்த முடிவுகள் அமையும். ஓகே. இப்போது வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது இந்த எலெக்ஷனில் ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக பார்க்க முடிஞ்சது சார். அதை வந்து பிஜேபி வெவ்வேறு வகைகளில் இன்டர்பிரட் பண்ணி வெவ்வேறு மாதிரி கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத பேசும்போது கோர்ட்டுகள்லேயே கூட எப்படி வந்தது அப்படின்னா, நீங்கள் என்ன மாவோயிசம் பேசுகிறீங்களா, நக்சலிசம் பேசுகிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுடுறாங்க. கான்ஸ்டியூஷனை வந்து இன்டர்பிரட் பண்ண அந்த கேஸில் கூட வி கேனாட் அலோ த கம்யூனல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசினாலும் கூட இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன்றது ரொம்ப சிக்கலுக்குரியதாகவே இருக்குது சார். இதுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது சொல்யூஷன் அரேவ் பண்ணியிருக்குமா நம்ம? அது வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்குது, அதை எல்லாத்தையும் வாங்கி பிரித்து பிரித்து கொடுத்துருவோம் இவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம அப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ளோவில் இவனை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிங்கனாலேன்னு வச்சிங்களேன், இவனும் பெனிஃபிட் ஆகிடுவான் அதுலேருந்து. இப்போ புதுசாக வர்றவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா, 1000 கோடி பட்ஜெட் போடுறதுக்கு பதிலாக 1000 பேருக்கும் கையில் காசை கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சில்ல, நீ எதுக்கு வந்து பேருந்து பயணம் அது இதுன்னு போட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அந்த காசை அப்படியே பிரித்து மக்கள்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க வாழ்ந்துருவாங்க. அதெல்லாம் இல்லை. எப்படி எதுக்குன்னா, இப்போது இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக அந்த இது இருக்குல்ல பணம், அதை டார்கெட் பண்ணி அனுப்புகிறீங்க இல்லையா? அது வந்து ஒரு பேண்டுக்குள்ளே போகுது இல்லையா? நீ பஸ்ஸில் ஏறி போகலாம், ஃப்ரீயாக போயிடலாம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எனேபிள் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, வேலைக்கு போகிற பெண்கள் வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், வியாபாரம் பண்ணுற பெண்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம், கல்லூரிக்கு போகணும்னு நினைக்கிற பெண்கள் கல்லூரிக்கு போகலாம். ரைட்டேன். அப்போது அந்த பாயிண்டில் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். இப்போ சாப்பாடு வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறதுல அதில் ஒரு மறைமுகமான ஒரு தூண்டுதல் இருக்குது இல்லையா? சாப்பாடை வீட்டுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பர்பஸ் இருக்குது இதில்? இப்போ கல்லூரிக்கு செல்லும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு சொல்கிறோம்? கலைஞர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது திருமண உதவி திட்டம் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் தான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ அமைச்சர் அந்த இது இப்போ திருமதி சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவங்க தான் அமைச்சராக இருக்காங்க. அவங்க போய் சொல்லியிருக்காங்க, ஆனால் 8வது படிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, நிறையா பிள்ளைங்க 8வது படிக்கல அப்படின்ட்டு. ஏம்மா 2 வருஷம் பொறுத்துக்குமா, என்ன எல்லா பிள்ளைங்களும் 8வது படிச்சிடணும்னாரு. அதான் நடந்தது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 8வது நினச்சாங்களே, அடுத்தது ஸ்கூல் முடிக்கணுன்னாங்க. ஸ்கூல் முடிக்கணும்னு சொல்லும்போது அவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு வராது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறோம், காலேஜுக்கு வா அப்படின்னு. இந்த வருஷம் எவ்வளோ ஆயிருக்கு, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியாது, இந்த வருஷம் 32% அதிகமாக இருக்குது. இதில் என்ரோல்மெண்ட்டு, கேர்ள்ஸ் என்ரோல்மெண்ட் 32% அதிகமாக இருக்குது. இதனால் இதுவே எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வரணும்னு வச்சுருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் லிபரலாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலும் வச்சிங்க அப்படியே ஜம்ப் டபுள் ஆகும். அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னாக்கா, அந்த கிளாஸை எடுத்துட்டோம்னாக்கா நம்ம வந்து இன்னும் அதை ரீச் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நம்மளோட ஓவரால் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இப்போது இவ்வளோ எக்கனாமிக் க்ரோத் இருக்கிற இடத்துல ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னுங்க, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் பெண்களுடைய பங்கு ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கிறது என்னென்னா, படித்த பெண்கள் இல்லையா? அப்போது யார் வந்து படிக்காமல் இருக்காங்கங்கிறத பார்த்துட்டு அவங்களையும் படிக்க வச்சு அவங்கள ஏதாவது வேலை செய்கிறாங்களான்னு பார்க்குறது அப்படிங்கிறது. அப்போ 2 விதமாக நம்ம அந்த ப்ராப்ளத்தை பார்க்குறோம். என்னென்னா, ஒன்று பயணம் செய்வதற்கு தடையாக இருக்கிறது வந்து செலவு தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செலவை அரசே ஏற்றுக்குச்சுனாக்கா அவங்க ஒரு வேளை பயணம் செய்து அவங்க வந்து லேபர் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது ஒன்று. 2வது வந்து போய் தங்குறதுக்கு வந்து பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த மகளிர் விடுதியெல்லாம் ஆரம்பிக்கிறோம்ல. ஏன்னா இப்போ ஒர்க்கெல்லாம் எப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பெண்களுக்கு வாய்ப்புகள் வருது. இப்போது ஒசூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரம்பித்த 2 ஃபேக்ட்ரியில் மட்டும் 70,000 பேர் வேலை, அது மாதிரி இருக்குது. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போய் பார்த்தாக்கா இப்போ போல வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது, நான் எங்கே அங்கே வர்றது அப்படின்னு. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அவங்க ஹாஸ்டல் கட்டுறாங்க, போல அரசே கட்டுவோம்னு சொல்லிட்டு இப்போ கட்டுது. ஏன்னா பெண்கள் வந்து இப்போ எப்படின்னா, அவங்களுடைய மொபிலிட்டி என்ஷூர் பண்ணணும், அவங்களுடைய சேஃப்டி என்ஷூர் பண்ணணும். ஆம்பளை பசங்க மாதிரி கிடையாது, எங்கே வேணாலும் போய் எங்கே வேணாலும் படுத்துக்குவானுன்ட்டு. அதனால் இப்போ அந்த வேலைலாம் செய்ய வேண்டியிருக்கு. அப்புறம் பக்கத்தில் போயிட்டு வர்றதுக்கு தான் இலவச பேருந்து பயணம். கல்லூரியை முடிக்கணுங்கிறது தான் கல்லூரிக்கு இது. இதெல்லாம் பண்ணுறதுனுடைய எஃபெக்ட் என்ன தெரியும் அப்படின்னா, அடுத்த 10 வருஷம் கழிச்சு ப்ரொஃபைலில் மாறும். பெண் குழந்தைங்களுடைய ப்ரொஃபைல் இருக்குல்ல, அது மாறும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்களுக்கு இப்போ இருக்கிற டிஃப்ரென்ஸு. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஒரு எனேபிளிங் என்வாயர்மெண்ட்டை உருவாக்கிக்கிட்டே இருப்போம். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமாக பார்க்கலாம். இன்னொன்று வந்து அதை எனேபிளராக பார்க்கலாம் இல்லையா? வெல்ஃபேர்னு மேலால் பார்க்கறதுக்கு வெல்ஃபேராக இருக்கும், ஆனால் அது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுனாக்கா உங்களை எனேபிள் பண்ணிட்டு. ஓகே. இப்போ இதுக்கு நடுவில் தான் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசும்போது சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் வந்து முக்கியத்துவம் வருது. முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் 2011 அது நடந்தது.
இன்றைக்கும் நிறைய யூனியன் ஸ்கீம்ஸுக்கு வந்து அதுதான் பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபிகேஷன் லிஸ்ட்டை சப்ளை பண்ணுது. ஆனால் இப்போ அதை திருப்பி நடத்துறது குறித்து யாருமே எந்த அக்கறையும் செலுத்தலை. 2 கட்சிகள் தான் தேசிய அளவில் இதை பேசுகிறது. ஒன்று மாநில கட்சிகளாகிய திமுக, அப்புறம் ஆர்ஜேடி உள்ளிட்டவை, தேசிய கட்சியாகிய காங்கிரஸ். பட் ஆனால் இப்போ அதை நடத்துவதற்கான தேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ தமிழ்நாடு வந்து அந்த ஃப்ளோவுக்குள்ளே பலரை வெவ்வேறு திட்டங்களின் வழியாக கொண்டு வந்து சேர்த்து அந்த வெல்த்துக்குள்ளே அவங்கள போய் சேர்க்குது. மற்ற இடங்கள்ல அல்லது நேஷனல் பாலிசியில் நம்மளுக்கு என்னென்ன தடைகளாக இருக்குது சார்? அது வெறும் சென்சஸ் மட்டும் எடுத்த பத்தாது. ஆ என்னென்னா இப்போது நம்ம வந்து சென்சஸ், அதாவது நமக்கு இந்த திட்டங்களை செயல்படுத்தணும் ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இருக்குது. அதுக்கு சென்சஸ் வந்து ஒரு டூலாக இருக்கும். ஓகே ரைட்டா? அவங்களுக்கு அந்த ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் வரணும். ஓகே இல்லாட்டி இதை வெறுமனை வச்சுட்டு என்ன செய்வீங்க? நம்பரை வச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பீங்க. ஓகே புரியுதா? நம்பரை வச்சுட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த கமிட்மெண்ட்டை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, இவங்களை டார்கெட் பண்ணி இவங்களை வந்து அது வந்து 1 வருஷத்து 2 வருஷத்து வேலை இல்லை. அது வந்து 50 வருஷம் ஆகும் அது வேலை செய்கிறதுக்கு. 50 வருஷம் ஆனாலும் முழுசாகாது. இப்போ நம்ம இதுலேயே பார்க்குறோம்ல, எப்படி பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இன்னும் பின்தங்கி இருக்கா, எதுக்கு கம்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வரோம் ரிசர்வேஷனில்? முதல்ல ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணணும். ஒரு 20 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் சொசைட்டியில் ஒரு செக்ஷன் தான் வந்திருக்கு, இன்னொரு பெரிய செக்ஷன் வரவே முடியல அப்படின்ட்டு. அப்போ என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு தனியாக ஒரு சேனல் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க உள்ளே வர முடியும். இப்போ அந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கோம், இங்கே பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்னும். அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அங்கே நடக்கணும். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய டாமினன்ஸ் இருக்குல்ல, அந்த டாமினன்ஸினுடைய ஒரு காஸ்ட், அப்பர் காஸ்ட் டாமினன்ஸ் இருக்கிறதுனால அவன் ஏற்கனவே இருக்கிற 27% ஓபிசி ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். இப்போது நம்ம இங்கெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரிசர்வேஷன் போக இருக்கிற இது இருக்குல்ல, அதில் ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன் அப்படின்னா, நம்மலாம் வந்து இப்போ நீங்கள் பிசியில் இருக்கீங்க, நான் எம்பிசியில் இருக்கேன் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம 2 பேரும் அந்த எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம 2 பேரும் இந்த இதுக்கு தாண்டி வந்துடுறோம்னு வச்சுங்க. இதில் இப்போ 68%க்கு மேலே எவ்வளோ இருக்குது? 69 ஆனது 69. அப்போ மீதி இருக்க 31% இருக்குல்ல, அந்த 31% ஓப்பனில் நம்ம வந்துட்டோம்னா, நம்மளை என்ன எதில் வைப்பானா? ஓப்பனில் தான் வைப்பான் நம்மளை தமிழ்நாட்டில். ஆனால் இன்னும் பல மாநிலங்களில் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, உங்களை இதில் வச்சுருவான், பிசியில் என்னையை இதில் வச்சுருவான். 31 என்னவா வச்சுருக்கான்னா, 31 ரிசர்வேஷனாக வச்சுருக்கான் அவன். நம்ம அப்படி வைக்கல, 31 ஓப்பனாக வச்சுருக்கோம், யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது அதர் காஸ்ட் ரிசர்வேஷன் அது கிடையாது. புரியுது அந்த டிஃபரன்ஸு? அது வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கமிட்மெண்ட்லேருந்து வருது. இப்போ வரைக்கும் அங்கே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. 27%. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போது சிவில் சர்வீஸில் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ஆகட்டும், ஸ்டேட் சிவில் சர்வீஸ் ஆகட்டும், அல்லது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய அட்மிஷன் ஆகட்டும், இன்ன வரைக்கும் என்ன நடத்த முடியல அப்படின்னா, ஓபிசி என்ன ரிசர்வேஷன் அதுக்கு உண்டான இது அலோகேட் பண்ண முடியல ஒன்றால் இல்லையா? இப்போ அந்த ஐஐடி இருக்குது, ஐஐடியில் போய் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன், எவ்வளோ பேர் இருக்கான்னு பாருங்க. ஆல் டே சிவில் சர்வீஸில் ஓபிசிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன், எவ்வளோ பேர் அங்கே உட்காந்துருக்கான்னு பாருங்க. ஒன்றுமே இருக்காது. இப்போ இதுக்கு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட்டு கூட வேணாம், விட்டுறலாம் சார். குறைந்தபட்சம் இந்தியாவில் எந்த ஸ்டேட் எடுத்தாலும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இதுதான் வந்து 80% பாப்புலேஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ரிசர்வேஷன் பாலிசியில் இடம் கொடுக்கறதன் மூலமாக அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டுகளை அப்படியே தனக்கானதாக மாற்றிக்கிறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்குது. அந்த நினைப்பில் கூட அதை ஏன் சார் செய்ய மாட்டுறாங்க? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? இப்போது யார் இதெல்லாம் செயல்படுத்துவா? 2 பேர் பண்ணணும். ஒன்று வந்து யாருன்னு கேட்டிங்கனாக்கா, அதுதான் சிவில் சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது சென்ட்ரல் சிவில் சர்வீஸில் செக்ரட்டரிஸ் இருக்காங்க எந்த யூனியன் கவர்மெண்ட்டில், அவங்க தான் வந்து அல்டிமேட்டாக பாலிசி மேக்கர்ஸ். பார்லிமெண்ட்லேருந்து என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட் தான் பண்ணுவான். ஆனால் அதை பாலிசியாக மாற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னு இவன் தான். ரைட்டா? பியூரோக்ரஸி தான். அந்த பியூரோக்ரஸியில் உனக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ ராகுல் காந்தி இப்போ இந்த எலெக்ஷன் டயத்தில் பேசினார், ஞாபகம் இருக்கா? மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கான், அதில் எத்தனை பேர் பிசி இருக்கா, எத்தனை பேர் ஓபிசி இருக்கா, ஓபிசி எத்தனை பேர் இருக்கான், எஸ்சி எத்தனை பேர் இருக்கான், எஸ்டி எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்த்தாலே 5% வர மாட்டேங்குது இல்லையா? அவன் என்ன மாதிரி பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்? இதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எப்படி வந்து கலைஞர் இந்த 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 இதை நுட்பத்தை கரெக்டாக புரிஞ்சு அது எப்படி அதை மாற்றினாருங்கிறது அந்த நாராயணன் ஒரு புக் எழுதியிருக்கல, ட்ரெவிடியன் இயர்ஸ், அதில் ஒரு சாப்டர் இருக்குது, அதை எடுத்து படித்து பாருங்கள். எப்படி 70s வந்து அவர் வந்து என்ன பண்ணார், இவங்கெல்லாம் அங்கே இருந்தால் தான் இது நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கண்கூட பார்த்துருக்கேன், எப்படி அது நடக்குது அப்படின்ட்டு. அவன் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது இன்ன வரைக்கும் நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம் நாட்டில். இன்னொன்று வந்து அதை வந்து சரியாக செய்யலைன்னு இப்போ நீங்களே ஒரு கேஸை போடுறோம், யார் அது உட்காந்து ஜட்ஜ் பண்ணுவா? ஜுடிஷியரியில் யார் இருக்கா? அப்புறம் எப்படி வரும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல என்னன்ட்டு,
ஏதோ ஒரு பெட்டிஷன் முடியும் நான் என்னென்ன கமெண்ட்லாம் எழுதுனான் அதில் அப்படின்ட்டு. ஏன்னா இது ஃபுல் பண்ணலைன்னாக்கா மெரிட் என்ன ஆகுதுன்னு கேட்பான் இல்லையா? அதே போல் நமக்கு இந்த இது இருக்குல்ல, இது நம்ம 27% ரிசர்வேஷன் அது நின்னதுக்கு காரணமே யார்? ஜுடிஷியரி தான். ஜுடிஷியரில் யார் இருந்தா? ரத்னால் பாண்டியன் இருந்தனால தான். ரைட்டா? அப்பயுமே அவர் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணார். என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பண்ணார் இல்லைன்னு என்னுடைய ரீடிங் அது. ஓகே. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப் பண்ணார். இல்லாட்டி விட மாட்டானுங்கன்ட்டு 50% தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி என்ன அந்த மாதிரி ஒரு குஷனை ஏற்படுத்தி தான் அதை வந்து நிற்க வைக்க முடிஞ்சுது. அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பாலிசியை வந்து நீ வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா, யாருக்கனோ ஒருத்தன் அனுபவிச்சுட்டு இருக்கான். ரைட்டா? அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அதை தாண்டி நீங்கள் இதை கொண்டாந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு உண்டான ஆட்கள் அங்கே இருக்கணும். அதுக்கு தான் அவன் வரவே விட மாட்டேங்கிறான். ஓகே. அப்போது நம்ம வந்து சிவில் சர்வீஸில் நம்ம ஆட்கள் வந்து இந்த ஓபிசி ரிசர்வேஷன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேர் போகிறான்னு ஒன்று அவன் என்ன பண்ணுறான், அதை சர்க்கமெண்ட் பண்ணுறதுக்கு வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்? லேட்டரல் என்ட்ரின்னு ஒன்று கொண்டு வரான். எப்படின்னா, நீ வந்து டாட்டாஸில் ஒர்க் பண்ணியிருப்ப, பிர்லாவில் ஒர்க் பண்ணியிருப்ப, ரிலையன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்ப, ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்ப, தொழிலில் ரொம்ப, அதாவது உனக்கு வந்து என்ன இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு, அந்த இது ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் நீ. அதனால் உன்னை கூப்பிட்டு வர்றது, நீ வந்து செக்ரட்டரி யாருன்னு அதானி கம்பெனிலேருந்து நல்ல ஒரு மேனேஜரை கூப்பிட்டு இங்கே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ரைவேட் செக்டார்லேருந்து ஏன் இருக்கக்கூடாதா? உங்களுக்கு தான் ஐஏஎஸ் எழுதி தான் வரணுமா? அந்த துறையில் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் தெரியுமா அப்படின்னு கொண்டாந்து உள்ளே உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இதை காலி பண்ணிடலாம். எதை காலி பண்ணிடலாம்? எக்ஸிஸ்டிங் செட்டப்ல இருந்து மேலே வர்ற ஓபிசி செக்ரட்டரிக்கு வருவான்ல. ஏன்னா அப்போ வந்தவன்லாம் இருக்கான்ல, இப்போ செக்ரட்டரிக்கு வருவானுங்க. அப்போ வந்தவன்லாம் அவன் வராமல் உள்ளே வரணும்னாக்கா அந்த இதை க்ளோஸ் பண்ணணும். அது இதை மாதிரி பண்ணி விட்டுறது. இப்போ இதை ஜஸ்டிஃபை பண்ணதான் வந்து என்ட்ரி லெவலில் மட்டும்தான் ரிசர்வேஷன் ஸ்டாப் பண்ணுறாங்களா சார்? ஓகே. ஏன் ப்ரொமோஷனில் வந்து இதை பற்றி பேசுறதில்ல அப்படின்றதுக்கான பதிலாக நான் இதை புரிஞ்சுக்கிறேன் சார். ப்ரொமோஷனில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இதை, அது என்ன தெரியுமா, வெறும் ப்ரொமோஷன் மட்டும் கிடையாது. உங்களோட அவனுக்கு நிறையா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, ப்ரொமோஷன் மட்டும் விஷயம் இல்லை. எங்கே வந்து உட்காருவானா கையெழுத்து போகிற இடத்துல. எந்த கையெழுத்து போடணும்? பாலிசி மேக்கிங்கில். அவன் அங்கே வரக்கூடாதுங்கிறது தான் பாயிண்ட்டு. அதுதான் இந்த ஸ்பேஸ். எந்த ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாளைய தலைமுறை நாளைய தலைமுறை 1000 ஆண்டுகளாக அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த இது இருக்குல்ல, அனுபவிப்பு, அதை தீர்மானிக்கிற இடம் அது. அவன் அங்கே வரக்கூடாது. வந்தான்னா இது வந்து நம்மளுடைய என்ன, இது நம்ம சௌரியத்தை நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி. அதனால அவன் வரவிட மாட்டேங்கிறான். இப்போ இந்த கிரேட் இந்தியன் ரயிலில் நமக்கான கம்பார்ட்மெண்ட் ஏன் கிடைக்கலன்றது புரியுது சார். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.